காமராஜ் அவர்களே ஈஷால பயிற்சி பெற்றவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க சம்மதத்தோட தான் இவங்க பிரம்மச்சரியா இருக்காங்க. அதுல குழப்பம் இல்ல. ஆனா திடீர்னு அப்படி அ அனுமதிச்சவர் திடீர்னு பின் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா தானே அர்த்தம். அவர் பின்னாடி ஒரு கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவரு. அவருக்கு இது பிடிக்கல பேசிக்கா. அவங்க தந்தை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவர்கள் டோட்டலி பிரெயின் வாஷ்ட். இது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான குற்றச்சாட்டு. ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி புலனாய்வு பத்திரிகைகள் எழுதினதெல்லாம் அவர் இப்போ கொண்டு வந்து பேசுறாரு. சத்குரு எல்லாருக்கும் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் பிரம்மச்சாரி லைஃப் ஸ்டைலா இருக்கு. ஆனா அவர் வாழும் விதம் வேற மாதிரி இருக்கு. அவருடைய சொந்த மகளுக்கு அவர் திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. சத்குரு தன் மகளுக்கு பிரம்மச்சரியம் கொடுக்கலங்கிறது வேற. அதுக்கு ஆரம்ப கேள்வி ஒன்று இருக்குல்ல, சத்குருவே கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல. ஆனா கேஸ் திரும்ப திரும்ப வரும்போது இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருதா? கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் கேஸ் போட்ட பார்ட்டி. நீங்களே என் பேர் உண்மை கண்டறியும் குழு அப்படின்ட்டு நீங்களே உள்ள அத்துமீறி நுழைஞ்சு நான் உண்மையை கண்டறியும். அப்புறத்துக்கு கேஸ், அப்புறத்துக்கு சட்டம், அப்புறத்துக்கு போலீஸ். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 தினங்களா ஈஷா யோக மையம் தொடர்பான ஒரு விஷயம் மிகப்பெரிய சென்சேஷனை ஏற்படுத்தியிருக்கு. ஈஷால இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் அங்க கட்டாயப்படுத்தி தங்க வைக்கப்படுறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் புகார் எழுந்திருக்கு. இது தொடர்பா விசாரணை செய்ய ஒரு மிகப்பெரிய காவல்துறை படையும் ஈஷா யோக மையத்துக்கு விரைஞ்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்மோட கார்த்திக் சங்கர் அவர் இணைந்திருக்கார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஈஷால இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அங்க தங்க வைக்கப்படுறதா பெற்றோர் ஒருவர் புகார் கொடுத்திருக்காரு. அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது புது புகார் இல்லைங்க. இப்போ இந்த கேஸ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன நான் டீட்டெயில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். அதுலேயே உங்களுக்கு இதில் எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இவங்க இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கவரோட பேர் காமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அவரோட பொண்ணுங்க 2 பேர், மாமதி, மாமாயு அப்படின்னு பிரம்மச்சரியம் எடுத்திருக்காங்க. அவங்க 2014 வாக்கில் பிரம்மச்சரியம் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 8 வருஷமாக ஈஷாவில் தன்னார்வ தொண்டராக இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஈஷாவோட தன்னார்வ தொண்டராக இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் கிளாஸ் பண்ணியிருக்காரு, அவங்க அம்மாவும் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அவங்க அம்மா பேர் சத்யஜோதி, அப்பா பேர் காமராஜ். ஸோ அவங்க 2 பேரோட பூரண சம்மதத்தோடு தான் அவங்க பிரம்மச்சரியம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 2016 அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க. இதே ஹெபீஸ் கார்பஸ் கேஸ் போடுறாங்க, ஆட்கொணர்வு மனு போடுறாங்க. எங்கே அப்படின்னா நம்ம சென்னை ஹைகோர்ட்டில். ஸோ அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை விசாரிச்சுட்டு அதை எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு ரொம்ப நீண்ட விசாரணை நடக்குது. வெறும் சென்னை இதில் மட்டும் இல்லை, கோர்ட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற அதிகார மையங்கள்லேயுமே அவங்களுக்கு விசாரணை நடக்குது. லைக் கலெக்டர்கிட்டையாக இருக்கட்டும், இல்லை எஸ்பி கிட்டையாக இருக்கட்டும், அங்கே எல்லாருக்கிட்டையுமே விசாரணை நடக்குது. அவங்க அதில் நல்லா ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அவங்க பூரண சம்மதத்தோடு தான் ஈஷா யோகா மையத்தில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வர்றாங்க. அந்த தீர்ப்புலையும் கொடுக்குறாங்க. அவங்க விருப்பம். கேள்வி வருது, இப்போ காமராஜ் அவர்களே ஈஷால பயிற்சி பெற்றவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க சம்மதத்தோட தான் இவங்க பிரம்மச்சரியா இருக்காங்க. அதுல குழப்பம் இல்லை. ஆனா திடீர்னு அப்படி அனுமதிச்சவர் திடீர்னு பின் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா தானே அர்த்தம். அது என்ன பிரச்சனை? சரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்ன அவர் வாலண்டியர் தான். நான் அதை வெளியிலேருந்து பார்க்க இவ்வளோ நாளாக இந்த கேஸை இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி ஒரு கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவர். அவருக்கு இது பிடிக்கல பேசிக்காக. அவங்க பொண்ணுங்க இங்கே இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதர்வைஸ் வேறு எந்த ரீசனுமே இல்லை. அவங்க மாயு மாமத்தியே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் ப்ரைவேட் மீடியா அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அவங்க எல்லா மீடியாவுக்குமே அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எப்போல்லாம் கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் ப்ரைவேட் மீடியாவுக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதில் காமராஜ் அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். அவங்க அப்பா தான் அவர் முதல்ல என்ன சொன்னார், என் பொண்ணை பிடிச்சி வச்சுருக்காங்க, என் கூட பேச அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் நேராக அவங்கள பார்த்த எல்லா வீடியோ ஃபுட்டேஜஸும், சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா ஈஷா யோகா சென்டருக்கு வரும்போது, அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஜட்ஜ் கிட்ட கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களை தான் பார்க்க அனுமதிச்சிருக்காங்களே அப்படின்னா, இல்லை என் பொண்ணை பேச அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது, அப்புறம் என்ன பேச அனுமதிக்கிறதுல இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜட்ஜு பார்த்துட்டு பரவாயில்ல, நீங்கள் இனிமேல் எப்போ அவங்க வந்தாலும் பிரம்மச்சாரிகள் செல்போன் பயன்படுத்த அனுமதி உண்டு ஈஷால, அப்படிதானே? ஆமாம், எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது. இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமராஜ் அவர்களோட பொண்ணு மாமதி இருக்காங்க இல்லையா,
அவங்க வந்து வெல்கம் பாயிண்ட்டுன்னு சொல்லப்படுற அந்த வரவேற்பாங்கல்ல, அந்த ஆசிரமத்துக்கு வரும்போது ரெஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட ஐடி கார்ட்ஸில் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து வாலண்டியரிங்கில் இருந்திருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெல்கம் பாயிண்ட்ன்றது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈஷா யோகா மையத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ட்டு. அங்கே இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் கேப்டிவேட் பண்ணி வைக்க முடியும்? அப்படி கேப்டிவேட் பண்ணி வைக்கிறவங்களை எப்படி அங்கே வைக்க முடியும்? அந்த வெல்கம் பாயிண்ட் நீங்க சொல்ற இடத்துல அவங்கள நானும் பார்த்துருக்கேன் ஈஷால வரும்போது. ஆனா அவங்க தந்தை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவர்கள் டோட்டலி பிரெயின் வாஷ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சாதாரணமா பேசி பிரெயின் வாஷ் பண்ணல. இவங்க உணவுல வந்து ஏதோ கலக்குறாங்க. அப்படி கலந்ததுனால அவர்களால சுயமா சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் மட்டுப்பட்டிருக்கு. அதன் மூலமா தான் அவங்க அங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கவர்னர் விசிட் பண்ணுறாரு, பிரதமர் விசிட் பண்ணுறாரு, இல்லை வந்து பல சீஃப் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருக்காங்க, முக்கியமான அதிகாரிகள், மத்திய மாநில அதிகாரிகள், அமைச்சர்கள் விசிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அவங்கெல்லாம் வரும்போது இதை பற்றின போலீஸ் வந்து விசாரிக்காமலாம் இருப்பாங்க. இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான குற்றச்சாட்டு. ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து புலனாய்வு பத்திரிகைகள் எழுதுனதெல்லாம் அவர் இப்போ கொண்டு வந்து பேசுகிறாரு. இப்போ அதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. சரி, நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கலாமே, ஒரு 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 வாதத்துக்கே வருவோமே, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாகவே திங்க் பண்ணுவோமே. அப்படி இருக்கும்போது ஈஷா யோகா மையத்தில் நீங்கள் தியான்லிங்கா போயிருப்பீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது. அது வந்து ஓப்பன் டு ஆல். தியான்லிங்காக்கு அப்படியே ஒட்டுன மாதிரியே இருக்கும். நீங்கள் போயிருப்பீங்க, ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ வேணும்னா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு உள்ளே நீங்கள் நுழையிறீங்களே, அது வந்து சர்ப்பவாசல்னு சொல்லுவாங்க, அந்த நாகவாசல். அங்கே வந்து ஒரு கேன்டீன் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா சூரியகுண்டம்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. ஸோ ஈஷா யோகா ப்ரெமிசஸ்குள்ளேயே வந்து 2 கேன்டீன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல். பிரம்மச்சாரிகளுக்கு அங்கதான் உணவு வழங்கப்படுதா? இல்ல அவர்களுக்கு பிரத்யேகமா நம்ம உணவு குடுக்குறோமா? இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி உணவில் வந்து ஒரு கலப்படம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் அவங்க வெளியே வந்து சாப்பிட்டா தெரிஞ்சுட்டு போகுது. ஆஹா, இது என்னடா இது, உணவில் கலப்படம் இருக்குது, வெளியே நல்லா இருக்கே, உள்ள சாம்பார் ஏதோ கலக்குறாங்க போல தெரிஞ்சுட்டு போகும்போது இது வந்து ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான குற்றச்சாட்டு. இன்னொன்று நீங்கள் இதை பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் வந்து 8 மாதம் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. சாதன பாதா அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அது இளைஞர்கள் வந்து 8 மாதம் தங்கி பயிற்சி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து முழுமையாக ஃப்ரீ. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சாப்பாடு, ஸ்டே எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அதே சாப்பாடு தான். எல்லோரும் ஒரே இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். அப்போ 8 மாதம் கழிச்சு அவங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்கல்ல, யாரும் அங்கே தங்கலையே. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மூளை செலவை செய்யப்படலையே. 10,000 பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சாதன பாதா பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் வராங்க. 10,000 இளைஞர்கள் இளைஞிகள் வராங்க, வந்து கற்றுக்கிட்டு வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகலையே. இப்படி வாலண்டியர்ஸாக வரவங்களில் தான் சில பேர் சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? இல்லை, வாலண்டியர்ஸ் அது எப்பயுமே ஓப்பன் தானேங்க. வாலண்டியர்ஸாக வரவங்க சன்னியாசம் எடுக்க தான் செய்வாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க, வெளியே போவாங்க. இது இந்த சாய்ஸ் ஓப்பனாக தானே இருக்குது. நல்ல விஷயம் தானே. அவங்க வந்து சன்னியாசம் எடுக்கலைன்னா தான் நம்ம யோசிக்கணும். எத்தனை பிரம்மச்சாரிகள் ஈஷால இப்போ இருக்காங்க? 200லேருந்து 300 பேர் இருப்பாங்க. அதில் பெண்கள் வந்து ரொம்ப கம்மி, 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இப்போ சத்குரு மேல வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, இதை வந்து ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு. ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சத்குரு இந்த மாதிரி எல்லாருக்கும் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் பிரம்மச்சாரி லைஃப் ஸ்டைலாக இருக்கு. ஆனா அவர் வாழும் விதம் வந்து வேற மாதிரி இருக்கு. அவருடைய சொந்த மகளுக்கு அவர் திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. இது வந்து சந்தேகத்திற்குரிய விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லுது. ஏன் இந்த முரண்? இது என்ன சந்தேகம் இருக்கு? எல்லாம் இல்ல ஓப்பனா தானே இருக்கு. அவருடைய நோக்கம் கேள்விக்குள்ளாகுதுல்ல. இப்ப அவரு வந்து பிரம்மச்சரியத்தை அவரு வந்து பிரிஸ்கிரைப் பண்றாரு. பிரம்மச்சரியம் குடுக்குறாரு. ஒரு 300 பேருக்கு குடுத்திருக்காரு. ஆனா அவருடைய மகளுக்கு அவரு குடுக்கல. கரெக்ட் அப்ப தானே. பெற்றோர்களுக்கு அந்த கேள்வி வரத்தானே செய்யும். இல்லை, யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் இப்போ உங்கள் கேள்வியிலே அதுக்கான பதில் இருக்குது. சத்குரு தன் மகளுக்கு பிரம்மச்சரியம் கொடுக்கலங்கிறது வேற. அதுக்கு ஆரம்ப கேள்வி ஒன்று இருக்குல்ல, சத்குருவே கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அதுதானே ஆரம்ப கேள்வி. அதுதானே ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்டிருக்கணும். நீங்கள் தான் கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் ஏன் இன்னொருத்தவங்களுக்கு பிரம்மச்சரியம் கொடுக்குறீங்கன்றதான ஆரம்பமான கேள்வியாக இருக்கணும். அந்த ஆரம்ப கேள்வியிலே அது இருக்குது. அவங்க பொண்ணை இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இது என்னன்னா, யார் வந்து இந்த பாதைக்கு விருப்பமாக இருக்காங்களோ அவங்களுக்கு பிரம்மச்சரியம் வந்து கொடுக்குறாரு அவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 4000 தன்னார்வ முழு நேர தன்னார்வ தொண்டர்கள் ஈஷா யோகா மையத்தில் இருக்காங்க. ஈஷா யோகா ஃபுல் டைம் வாலண்டியர்ஸாக வந்து இருக்காங்க. அதில் வந்து 300 பேர் தான் சன்னியாசிகளாக இருக்காங்க, பிரம்மச்சாரிகளாக இருக்காங்க. அதில் ஒரு 100 பேருக்கு கீழே தான் வந்து பெண்கள் இருக்காங்க. இதில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அங்கே பகுதி நேரமாக தங்கி யோகா பயிற்சிகளை கற்றுக்குறாங்க. ஸோ அட் அ கிவன் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா மையத்தில் வந்து ஒரு 15,000லேருந்து 20,000 பேர் எப்பயுமே தங்கியிருப்பாங்க. அது விசிட் வர்றவங்க அவங்கெல்லாம் தனி, அவங்களாம் விட்டுருங்க, வந்துட்டு போகிறவங்க. ஒரு லாங் டேர்ம் தங்குறவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 15,000லேருந்து 20,000 பேர் இருப்பாங்க. இவர் வந்து பிரம்மச்சரியத்தை எல்லாருக்கும் அட்வொகேட் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிருக்கணும். இத்தனாயிரம் வருஷத்தில் இது ரொம்ப இன்எஃபெக்டிவ்ல அப்படி பார்த்தீங்கன்னா.
இப்போ ஈஷா யோகா வந்து 30 வருஷமாக வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, எல்லா உலகம் முழுக்க இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். 30 வருஷத்துல 300 பேரை தான் வந்து அவரால் பிரெயின் வாஷ் பண்ணி மாற்ற முடியுதுன்னா இன்னெஃபெக்டிவாக பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காருன்னு தானே அர்த்தம் அவர். இல்ல அவருக்கு யார் யார் தேவையோ அவங்கள மட்டும் அவர் செலக்ட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம்ல. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 30 வருஷத்தில் 300 பேருக்கு மேலே நீங்களும் பிரெயின் வாஷ் பண்ணலாம், நானும் பிரெயின் வாஷ் பண்ணலாம். நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். நீங்களே ஒருத்தர் வந்து மீடியா டீமுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. உங்களால் 30 வருஷத்தில் 300 பேரை வந்து மீடியாவை நோக்கி கொண்டு வர முடியுமா? முடியாது. உங்களாலே முடியும் போது அவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யோக நிலையில் இருக்கிறவர் இவ்வளோ பேர் தான் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப முட்டாள்தனம். ஏன்னா அவருக்கு அது நோக்கமே கிடையாது. இல்ல நமக்கு அது முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனா பெண்ணை பெற்ற தந்தை அவரை வந்து சொல்றதை நாம எப்படி முட்டாள்தனம்னு பார்க்க முடியும்? இல்லை, பெண்ணை பெற்ற தந்தைன்னு சொல்கிறேன், ஃபேக்ட் இல்லையேன்றேன். ஃபேக்ட் இல்லை. கம்யூனிஸ்ட் அதனால இப்ப எதிர்த்து பேசுறாருன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதே கம்யூனிஸ்ட் தான் ஈஷால வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். இல்லை, அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த படி எடுத்தாரு. எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வரும்ல. இப்போ வந்து சத்குருவே நிறைய சமயத்தில் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப கம்யூனிஸ்டுகளுக்கு ஈஷா மேல என்ன வெறுப்பு இருக்க முடியும்? வெறுப்புன்றது வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து சத்குருவே ஒரு இடத்துல ஒரு மறைமுகமாக சொன்னாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன், இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, அது வந்து ஒரு ட்ரை ஜங்ஷன் பார்டர். ஈஷா யோக மையம் அப்படின்றது வந்து ஒரு ட்ரை ஜங்ஷன் பார்டர். அந்த இடத்துல முன்னாடி வந்து பல விதமான நக்சல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருந்தது. இந்த ஈஷா யோகா வந்ததுக்கு முன்னாடி அது பெரும் அளவில் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து முன்னாடி மாதிரி அங்கே இருக்கிற கிராம மக்களை வந்து அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியல. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாகவே இருக்குது, கஷ்டமாகவே இருக்குது. அதனால தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க. இப்போ இவங்க சுபாஷினி ஆலி கூட வந்து தங்கியிருந்தாங்க அந்த கிராமத்தில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டில் வந்து விமன் இதில் ஹெட்டாக இருக்காங்க. அவங்களாம் அங்கே வந்து தங்கணும்னு அவசியம் இல்லையா? ஏன்னா அது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அந்த இடத்துல ஈஷா யோக மையம் இருக்கிறது வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து தடை. அதனால அவங்க வந்து பல்வேறு வகையில் வந்து அவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க. நேற்று வந்து ஹைகோர்ட்டோட டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய காவல்துறை படையே வந்து ஈஷா யோக மையத்துக்குள்ளே போய் விசாரணை பண்ணியிருக்காங்க, சர்ச் நடத்தியிருக்காங்க. அதில் என்ன நடந்துச்சு, என்ன கண்டுபிடிச்சாங்க? முதல்ல அந்த சர்ச்சே தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த ஹெபிஸ் கார்பஸ் வந்து ஆட்கொணர்வு மனுவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கடத்தப்பட்டிருக்காங்களோ இல்லை இவங்க வேணும் அப்படிங்கிற மாதிரியோ வந்து அவங்க போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து போடுறாங்க. உடனடியாக மாமதி இவங்க 2 பேருமே வந்து போய் ஆஜராகிறாங்க கோர்ட்டில். ஸோ யார் வந்து வேணும்னு கேட்டாங்களோ அவங்க கோர்ட்டில் ஆஜராயிட்டாங்க. அதோடய அந்த கேஸோட ஸ்கோப் முடிஞ்சிருச்சு. அதையும் மீறி வந்து நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து இது மாதிரி எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் ஆசிரமத்தில் உள்ளவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணமும் சொல்லியிருக்காருல, இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது, அதன் மூலமா மயக்கியிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணாதான் நமக்கு உண்மை தெரியும். அதனால தான் எத்தனை தடவை போடுவீங்க? ஹெபிஸ் கார்பஸ் வந்து நீங்க போறது ஆட்கொணர்வு மனுவா தானே போட்டிருக்கீங்க. நீங்க வந்து ஒரு கெமிக்கலா அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா நீங்க தனியால கேஸ் போடணும். இல்ல அதுக்கு தான் போலீஸ் வந்து இப்ப விசாரணை பண்ணியிருக்கு. அதுல நமக்கு என்ன கிடைச்சது? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஹெபிஸ் கார்பஸ் போட்டிருக்கீங்க, ஒருத்தவங்க ஆஜராயிட்டாங்க. அதை தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சுட்டி காட்டியிருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்களா ஹைகோர்ட் அவர் கேட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஜஸ்டிஸ் சொல்லும் போதே வந்து இங்கேருந்து லாயர்ஸ் கேட்டிருக்காங்க, யுவர் ஆனர் இது வந்து இந்த கேஸோட ஸ்கோப்லேயே கிடையாது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க. அதற்கும் வந்து அவர் வந்து நான் இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, சத்குரு எப்படி அவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு ப்ரைவசிக்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகுறது, ஒரு தனி மனித உரிமைக்குள்ளே வந்து ரைட் டு லிவுக்குள்ளேயே வந்து இது இன்டர்ஃபியர் ஆகுறது. நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸாக இருக்கட்டும் எல்லாராக இருக்கட்டும் இவங்க வந்து கேஸோட ஸ்கோப்பை தாண்டி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. இந்த கேஸை இனிமேல் நீங்கள் தொடாதீங்க, எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இது சரியாக கையாளப்பட்டிருந்தா, இது சரியான டைரக்ஷனில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தா எதுக்காக சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்லணும்? உடனடியாக போலீஸ் ஃபோர்ஸ் யாருமே போகக்கூடாது, உடனடியாக தடை விதிச்சிருக்காங்க அதுக்கு. ஓகே, அதான் நேற்று நடந்த இந்த சர்ச்சில் அதனுடைய அவுட்புட் என்ன? சர்ச் வந்தாங்க, எல்லாரையும் விசாரிச்சாங்க, போகிறவங்க நடந்து வர்றவங்களாம் விசாரிச்சாங்க. நீங்கள் உங்களோட சுய விருப்பத்தில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், எல்லோரும் விருப்பத்தில் இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஈஷா யோகா சென்டரில் எல்லாரும் ஏதோ சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்ட போய் எடுத்திருக்காங்க. குறிப்பாக நாம் கேள்விப்பட்டதில் மாமதி மாயு அவங்கக்கிட்ட மட்டும் 1.5 மணி நேரம் வந்து அவங்கக்கிட்ட வந்து இன்டர்வியூ மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி 2016 இவ்வளோ தூரம் அவங்கள ரொம்ப அலக்கழிச்சாங்க. இப்போ திருப்பியும் வந்து ஏதோ ஒரு அவங்க வஞ்சத்தோட இதெல்லாம் செய்கிறாங்க. சரி, குறிப்பாக வந்து அவங்க அப்பா வந்து அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஹியரிங் வந்துச்சு. சிஜிஐ கிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, வீடியோ கால் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க.
அதுக்கான அதுக்கான ரீசனே ரொம்ப தெளிவாக வந்து அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு தடவை என்னை வெளியே போய் எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிற விதமாக எங்கள் அப்பா நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு 42 வயசு ஆக்சுவலாக. ஸோ 42 வயசில் என்னோட முடிவை வந்து நான் எடுக்கலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்து வருந்தத்தக்கது தான் ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது. சரி, இந்த விஷயத்துல ஒரு உள்நோக்கத்தோட தந்தை வந்து ஒரு புகார் குடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா ஈஷா தொடர்ந்து சர்ச்சைகள்ல அடுத்தடுத்து சிக்கிட்டே வருது. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அ எலிஃபண்ட் காரிடர் இஷ்யூ ஆகட்டும், அது ஓரளவு சார்ட் ஆனோனே பவதூதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவை சேர்ந்த பிரம்மச்சாரி. அவரு வெள்ளியங்கிரிக்கு போறாரு, அப்படியே காணாம போயிடுறாரு. அப்புறம் சுபஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி. அவங்க வந்து இங்க ஈஷாவோட ஒரு கோர்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க. அவங்க மாயமா போயி, அப்புறம் பிணமா மீட்கப்படுறாங்க. ஈஷா வந்து கிரிமட்டோரியம் கட்டுது. அதுல ஒரு பிரச்சனை. சி அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு விஷயம் இல்லாம, இப்படி அடுத்தடுத்து சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குமா? நல்ல கேள்வி. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து இப்போ சர்ச்சை வரல. நீங்கள் சொன்ன அந்த சர்ச்சைகள் எல்லாமே கடந்த 2, 3 வருடங்கள் இருக்கிற சர்ச்சையை சொல்கிறீங்க. 30 வருஷங்கள்ல இருக்கிற சர்ச்சையை சேர்த்து போயிடுங்கன்னு நான் சொல்கிறேன். 30 வருஷங்கள்ல என்ன சொன்னீங்க? சத்குரு வந்து கிட்னி திருடிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. பிளாக் மணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ சொல்லாத சர்ச்சைகளே கிடையாது. அங்கே இருக்கிறவங்க குழந்தைங்க லாஃபிங் கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அங்கே இருக்கிற லிங்கத்துக்குள்ள வந்து கீழே வந்து புதையெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ அது எதுவுமே நிற்கல. நீங்கள் ஒன்றொன்னா சொல்லிகிட்டே போறீங்க, ஒன்றொன்னா சொல்லிட்டே போறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்கிறவங்கள பார்த்து கேட்கணும், ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு. அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். எவ்வளோ காலம் தான் ஈஷா சென்டர் வந்து 30 வருஷமாக ஒரு வாலண்டியரோ இல்லை வந்து அதிகாரப்பூர்வமாக யாரோ ஒருத்தவங்க வந்து பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்குறீங்க, நான் திருப்பி இதுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்களே, தீர்ப்பு வந்த கேஸ்லாம் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இதே வந்து சவுக்கு சங்கர் வந்து அவரோட தூண்டுதலின் பேரில் வந்து பூவுலகின் நண்பர்கள்ல இருந்து கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இது அவரே வந்து வீடியோவில் சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் சொன்னேன், என்னோட தூண்டுதலில் தான் அவங்க கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூவுலகின் நண்பர்கள்ல இருந்து கேஸ் போடுறாங்க. அங்கே இருக்கிற ஈஷாவில் இருக்கிற அந்த சம்ஸ்கிருதி கல்வி திட்டத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு. அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து அதை விசாரிச்சுட்டு, இது உள்நோக்கம் கொண்ட வழக்கு, நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் போடாதீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பி வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டில் போயிட்டு காவேரி காலிங்கில் வந்து ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. திருப்பி அதை ஃபுல்லாக விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு உன்னதமான நோபல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பாராட்டி உங்களை நாங்கள் ஃபைன் போடாமல் மன்னிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறாங்க அந்த கேஸ் போட்டவர். நீங்கள் வந்து இது மாதிரி தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தை வீணாக்குறீங்க, இந்த உங்களை வார்னிங்காக எடுத்துக்கோங்க, நாங்கள் ஃபைன் போடாமல் உங்களை மன்னிச்சு விடுறோம். இப்படி நீங்கள் எங்கெல்லாம் போனீங்களோ எல்லா இடத்துலையும் திட்டு வாங்குறீங்க. செஷன்ஸ் கோர்ட்லேருந்து, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஈஷால ஒரு மருத்துவர் மேலே போக்சோ வழக்கும் போடப்பட்டிருக்குல்ல? இல்லை, அது வந்து ஈஷால அவர் வந்து இதுவாக இருக்கார், ஸ்டாஃபாக இருக்கார், போட்டிருக்காங்க அவங்க. இதுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? அது விசாரணை போகட்டும், விசாரிச்சுட்டு வரட்டும். அவர் தவறு செஞ்சிருந்தாருன்னா அது தானே அனுபவிக்கட்டும். இதையும் திரு காமராஜர் அவர்கள் மேற்கோள் காட்டி, அப்போ அங்க வந்து என்னுடைய மகள்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. இல்லை, அவர் இன்னுமே அதிகமாக சொல்லிட்டாரு. என் மகள்கள் வந்து பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் முன்னாடியே சொல்லிட்டாரு, இன்னைக்கு சொல்லலை. அதனால தான் அவங்க வந்து போய் ஒவ்வொரு இடமா சொன்னாங்க, ஏன் எங்களை இவ்வளோ அவமானப்படுத்துறீங்க, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நாங்களும் சொல்லாமல் ஊராக போய் எங்களை அப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க கேட்டது காரணம் அதுதான். அது உண்மையானே ஒரு வலி மிகுந்த வார்த்தை தான். அதான் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, நம்ம சமூகத்தில் வந்துட்டு ஒரு ஆணவ கொலைகள்லாம் நடக்குது இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு இது அதை விட ரொம்ப கொடூரமாக இருக்குது. இவங்க வந்து தன்னோட மகள்களை வந்து தன்னோட வரட்டு கௌரவத்துக்காகவும் தான் பிடிச்ச அந்த கொள்கைக்காகவும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களை கொடுமைப்படுத்துவாங்களா அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஈஷா மேலே இப்படி அடுத்தடுத்து புகார்கள் குவியறதுக்கு இப்போ நீங்களே சொன்னீங்க, இந்தந்த ஜட்ஜ்மெண்ட்லலாம் இப்படி தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேஸ் திரும்ப திரும்ப வரும்போது இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருதா? இப்போ காமராஜர் விஷயத்துல அது வந்து கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. கம்யூனிஸ்ட் மட்டும்தானா? இல்ல பின்னாடி வேற உள்நோக்கங்களும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு எல்லா தரப்புமே இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிள் இருக்குது கட்டாயமா, ஃபிலாசபிக்கல் ஆங்கிள் இருக்குது கட்டாயமா. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தந்தை பெரியார் திராவிட கழகத்திலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சுடுகாடு கிரிமட்டோரியம் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை கண்டறியும் குழு அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க. இதே அனுப்பலை உங்களுக்கு வந்து நீதிமன்ற தீர்ப்பே கிடையாது, லீகலாக வரல. எக்ஸாக்ட்லி லீகலாக வரல. வந்து இவங்க அது எப்படி நீங்கள் வருவீங்க? ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்களாம் வந்து அது நீங்கள் தான் கேஸ் போட்ட பார்ட்டி, நீங்களே என் பேர் உண்மை கண்டறியும் குழு அப்படின்ட்டு நீங்களே உள்ள அத்துமீறி நுழைஞ்சு நான் உண்மையை கண்டறியும், அப்புறத்துக்கு கேஸு, அப்புறத்துக்கு சட்டம், அப்புறத்துக்கு போலீஸு. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா?
இது வந்து வெறும் நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு ஃபிலாசபிக்கலாக அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கொள்கை ரீதியாக மட்டும் இல்லை, இது மத ரீதியான அமைப்புகளும் இருக்குது. அவங்க வெளியே வந்தோம் அப்படின்னா அது வந்து சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு இந்த அமைப்புகளுக்கு பின்னாடி இருந்து இயக்குறாங்க. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல தமிழகத்துல ஆன்மீக அமைப்புகள் நிறைய இருக்கு, ஆதீனங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஈஷாவை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணணும்? வளர்ந்துருக்காங்கல்ல, ஒரு ஒரு மிருக வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்குது. ஸோ அப்படின்ற போது ஆப்வியஸாக அவங்கள தானே டார்கெட் பண்ணுவீங்க நீங்கள். சரி, இப்போ வந்து ஜெயமோகன் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் இந்து மதத்தை திட்டுறதுக்காக மட்டும் 100 கோடி ரூபாய் வந்து செலவிடப்படுது வருடத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு மட்டும் 100 கோடி ரூபாய். இது வந்து நான் ரைட்டர் கம்யூனிட்டியில் இருக்கேன், ஒரு 500 பேர் தான் இருக்காங்க அந்த ரைட்டர் கம்யூனிட்டி, அதனால இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ரைட்டர் கம்யூனிட்டியில் ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணுறதுக்கே 100 கோடி ரூபாய் யாரோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இப்போ இந்த எது நீங்கள் சனாதன தர்மம் சொல்கிறீங்களோ, எது இங்கே இந்து கலாச்சாரம் சொல்கிறீங்களோ, தமிழ் கலாச்சாரம் சொல்கிறீங்களோ, அதை வந்து வளர்க்குறதுக்காகவும் அதை விரிவுபடுத்துறதுக்காகவும் இங்கே செயல்படுற ஈஷாக்கு எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு எவ்வளோ 1000 கோடி எவ்வளோ 100 கோடி வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜெயமோகன் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு, 100 கோடி ரூபாய் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, 100 கோடி ரூபாய் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் அவர் போய் வந்து சென்னையில் வந்து வீடு வாங்க முடியுங்க உங்களுக்கு, நீங்கள் வந்து இந்து மதத்தை திட்டுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா உங்களால் சென்னையில் வீடு வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து இது எப்படின்னு நீங்கள் உங்கள் மீடியாவில் இருக்கீங்க, என்னை விட உங்களுக்கு நிறையா தெரியும். இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஈஷாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? கண்டிப்பாக லீகலாக தான் போய் ஆகணும். ஸோ லீகலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மூவ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவ். இப்போ வந்து சிஜேஐ வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வந்து கடுமையாக இதை வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம வந்து போலீஸ் சர்ச்சை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆன்மீக அமைப்புகளில் வந்து இராணுவமோ போலீஸோ அப்படி அத்துமீறி நுழையக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இனிமேல் நீங்கள் இதை விசாரிக்காதீங்க, இனிமேல் இது சுப்ரீம் கோர்ட் தான் விசாரிக்கும், இந்த கேஸ் போட்டவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்ல முடிவு, சரியான திசையில் தான் பயணிக்கிறாங்க. அப்படி தான் வந்து இனிமேல் லீகலாக தான் அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. விஷயங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு. என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு பிடிக்கல, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு கொள்கைக்காகவோ எதுக்காகவோ பண்ணுறீங்க, என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா அவங்கள விட்டுடலாம். அவங்க வந்து எவ்வளோ நாள் நீங்கள் உங்களை போட்டு அலக்கழிச்சிட்டே இருப்பீங்க. ஒரு எஸ்பி கிட்டேருந்து, ஒரு கலெக்டர்கிட்ட இருந்து, ஒரு கோர்ட்லேருந்து அவங்க வாழணும்னு வந்திருக்காங்க, சன்னியாசம் அவங்களுக்கு பிடிச்சி அவங்க எடுத்திருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நீங்கள் மோதிரம் அந்த டைரெக்டாக ஈஷா ஃபவுண்டேஷனோடையோ இல்லை சத்குருவிடம் மோதினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு சன்னியாசத்தில் முன்னேறி போகும்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாமல் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இது மூலமாக அவங்க எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன். நன்றி.